வியூவர்ஸ், வெல்கம் டு ப்ராப்பர்ட்டி லைட். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா காசா கிராண்ட் டெவலப் பண்ணிருக்க ஃபிளாக்ஷிப் ப்ராஜெக்ட்ல தான் இருக்கோம். பார்க்க போற மாடல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 4 பெட்ரூம் 2352 ஸ்கொயர் ஃபீட் 4 பெட்ரூம் 4 டாய்லெட்டுங்க. வீட்டோட மெயின் டோர் ஃபினிஷிங் வந்து பாத்தீங்கன்னா சேம் ஆர்ச் ஃபினிஷிங் தான் வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெயின் டோரோடைய ஃபினிஷிங் வந்து சேம் ஃபினிஷிங் தான் வரும். இதோடைய இது வந்து பாத்தீங்கன்னா 4 ஃபீட் வித் இருக்கும் அண்ட் 7 ஃபீட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹைட் இருக்கும். இதுல டிஜிட்டல் டோர் லாக் தான் நம்ம கொடுக்குறோம். உள்ள என்ட்ரோனு ஃபிங்கர் பிரிண்ட் பண்ணலாம் அண்ட் பாஸ்வேர்ட் ஆக்சஸ் இருக்கு அண்ட் கீ ஆக்சஸ் இருக்கு அண்ட் கார்டு ஆக்சஸ் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம வெளியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கேமரா ஃபினிஷிங் கொடுத்துருப்போம். இதுக்கு வந்து உள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஒரு எல்இடி மிரர் கொடுத்துருப்போம். அதுல இருந்து நம்ம யார் கஸ்டமர்ஸ் யார் வராங்கன்றது, யாராச்சும் வீட்டு கெஸ்ட் வராங்கன்னா நம்ம உள்ளார வந்து காரிடரை அக்சஸ் பண்ணிக்கலாம். உள்ள என்ட்ரானோடனே ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபாயர் வரும். ஆல்மோஸ்ட் 5x5 வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபாயர் ஸ்பேஸ் வரும். அப்படியே உள்ள என்ட்ரு ஆயிடும். உள்ள என்ட்ரானோடனே லிவிங், டைனிங் அண்ட் பால்கனி. இந்த லிவிங்கோட சைஸ் பாத்தீங்கன்னா 12x26 வரும். அண்ட் பால்கனி வந்து பாத்தீங்கன்னா 6x12 ஒரு பால்கனி கொடுத்துரும். டோர் ஃபினிஷிங் வந்து இந்த ஸ்லைடிங் டோர் தான் வரும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அலுமினியம் பவுடர் கோட்டட் அண்ட் இது வந்து டஃப் அண்ட் கிளாஸ் தான் நம்ம கொடுக்குறோம். பால்கனியோடைய ஃபினிஷிங் இந்த ஃபினிஷிங் சேம் இதில் வரும். அண்ட் அப்படியே வந்தீங்கன்னா இந்த கிளாத் ட்ரையிங் ஹேங்கர் வந்து டிஃபால்ட்டா நாமளே கொடுத்துருவோம். எல்லா வீட்டுக்குமே இந்த கிளாத் ட்ரையிங் ஹேங்கர் பால்கனியில கொடுத்துருவோம். அண்ட் டைல் வந்து பாத்தீங்கன்னா சேம் நம்ம என்ன டைல் கொடுத்துருக்கோம்னா வெட்டிஃபைட் டைல் தான் கொடுக்குறோம். 4x2 டைல் தான். சேம் டைல் என்ன டைல் நம்ம கொடுத்துருக்கோம் இதே சேம் டைல் தான் வரும். அப்படியே நம்ம லிவிங், டைனிங், பால்கனி முடிச்சு இந்த அப்படியே இந்த லெஃப்ட் சைடு வந்தோம்னா காமன் பெட்ரூம் அண்ட் காமன் ரெஸ்ட் ரூம். இந்த காமன் ஒரு ரெஸ்ட் ரூம், இந்த சைடு வந்து காமன் பெட்ரூம் வரும். அண்ட் அப்படியே உங்களுக்கு இங்க ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துரும். அண்ட் யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூம்ல ஒரு பால்கனி வரும் 12x4 அண்ட் வந்து சேம் சைஸ்ல ஒரு பால்கனி. அண்ட் இந்த சைடு வந்து வாக் இன் வார்ட்ரோப் வந்துடுங்க. வாக் இன் வார்ட்ரோப் அண்ட் ஒரு அடிஷனலா ஒரு அட்டாச்ட் வந்துடும். ரெஸ்ட் ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெயின் ஷவர் வரும், ஹேண்ட் ஷவர் வரும் அண்ட் ஸ்பா செட் வரும் அண்ட் இந்த கிளாஸ் பார்ட்டிஷன் வரும். ஒன்லி மாஸ்டர் பெட்ரூம் மட்டும். இந்த ஃபயர் இருந்து லிவிங், டைனிங், பால்கனி முடிச்சோம் இல்லைங்களா. இந்த சைடு ஒரு கிச்சன், சேம் சைஸ்ல கிச்சன் வரும். 15.56க்கு 9 இதோட சைஸ். இதுல டபுள் சைட் கிரானைட் கவுண்டர்ஸ் கொடுத்துருவோம் அண்ட் டபுள் சிங்க் வித் எஸ்எஸ் சிங்க் வித் ட்ரைன் போர்ட் அண்ட் இந்த கேப்ஸ் இது எல்லாமே வந்துடும். இன்டீரியர்ஸ் மட்டும் அடிஷனலா வரும் பேக்கேஜ். இன்டீரியர்ஸ் வேணும்னா நம்மளே பண்ணி தரோம். அடிஷனல் நம்ம கிட்டே ஒரு பேக்கேஜ் இருக்கு. அண்ட் இந்த சைடு 2 பெட்ரூம் பார்த்தோம் இல்லைங்களா. இந்த சைட் கிச்சன் அண்ட் இது 3rd பெட்ரூம் வித் அட்டாச்டு, இது 4th பெட்ரூம் வித் அட்டாச்டு. ஓகே. இந்த ப்ராஜெக்ட் பத்தி சொல்லுங்க. அப்புறம் இந்த ப்ராஜெக்ட்ல கொடுத்திருக்க யூனிட்ஸோட சைஸ், அதோட பிரைசிங் பத்தி சொல்லுங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் 17.5 ஏக்கர்ஸ் டோட்டல் லேண்ட் ஏரியா. இல்ல 887 அபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் 54 வில்லாஸ் பண்ணிருக்கோம். 53 வில்லாஸ் வந்து பாத்தீங்கன்னா 4 பெட்ரூம். அபார்ட்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 பெட்ரூம், 2, 3 அண்ட் 4 பெட்ரூம் இந்த மாதிரி 4 வேரியன்ட்ஸ்மே பண்ணிருக்கோம். 1 பெட்ரூமோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 500 ஸ்கொயர் ஃபீட் ரேஞ்சஸ்ல இருக்கும். அண்ட் 2 பெட்ரூம் 950 ஸ்கொயர் ஃபீட் ரேஞ்சஸ் இருக்கு, 1100, 1250 ஸ்கொயர் ஃபீட் அண்ட் 1360 ஸ்கொயர் ஃபீட். இந்த மாதிரி 4 ரேஞ்சஸ் இருக்கு. அண்ட் 3 பெட்ரூம் எடுத்தீங்கன்னா 1500 ஸ்டார்டிங்ல இருந்து ஆல்மோஸ்ட் 1960 வரைக்கும் இருக்கு. அண்ட் 4 பெட்ரூமோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2350 ஸ்கொயர் ஃபீட். வில்லாஸ் எல்லாமே எடுத்தீங்கன்னா 1800 லேண்ட் ஏரியால இருந்து 3300 வரைக்கும் லேண்ட் ஏரியா சைஸ் இருக்கு. பில்டப் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா ஆல் சேம் தான். 2511 இருந்து 3000 வரைக்கும் இருக்கு. இந்த ப்ராஜெக்ட்ல கொடுத்திருக்க அம்யூனிட்டிஸ் பத்தி சொல்லுங்க. ஓகே, இந்த ப்ராஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா 111 அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்கோம். இது எப்படி எப்படிதான் ஸ்ப்ளிட் பண்ணிருப்போம்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஓவராலா 17.5 ஏக்கர்ஸ்ல 10 ஏக்கர்ஸ் லேண்ட்ஸ்கேப் ஏரியா கொடுத்துருக்கோம். அதுல கொலோசல் போடியம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 போடியம்ஸ் கொடுத்துருப்போம். 69,000 ஸ்கொயர் ஃபீட் அதோட லொகேஷன் மட்டுமே. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா 34,000 ஸ்கொயர் ஃபீட்ல கிளப் ஹவுஸ் கொடுக்குறோம். G+4 ஸ்ட்ரக்சர்ல 8,200 ஸ்கொயர் ஃபீட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் கொடுக்குறோம். அண்ட் அது மட்டும் இல்லாம 2 ஏக்கர்ஸ் ஆல்மோஸ்ட் 70,000 ஸ்கொயர் ஃபீட்ல ஓப்பன் பார்க் கொடுக்குறோம். இந்த மாதிரி ஓவராலா 17.5 ஏக்கர்ஸ்ல 10 ஏக்கர்ஸ் ஓப்பன் ஏரியா வரும் இந்த ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்டோட லொகேஷன் கனெக்டிவிட்டி பத்தி சொல்லுங்க. ஷூர். இப்போ நம்ம ப்ராஜெக்ட் லொகேட் ஆகிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டா மேடவாக்கம் ஜெயச்சந்திரன்ல இருந்து அப்படியே 2 கிலோமீட்டர்ஸ் பேரலா பேக் சைடில் இருக்கும். இதில் வந்து நம்ம மெயின் ரோட் நம்ம வேளச்சேரி ரூட் கனெக்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ways இருக்கு. நீங்கள்
காமாட்சி ஹாஸ்பிட்டல் ரூட்லேருந்து வரீங்க அப்படின்னா நம்மளுடைய பள்ளிக்கரணை ஜங்ஷன் கிராஸ் பண்ண உடனே தீபம் ஹாஸ்பிட்டல் இருக்கும். தீபம் ஹாஸ்பிட்டல் இமீடியட் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா எக்ஸாக்டாக 2 கிலோமீட்டர்ஸில் எக்ஸாக்டாக ஒரே சிங்கிள் வே நம்ம ப்ராப்பர்ட்டி இது கனெக்ட் பண்ணிடலாம். நம்ம ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கிற லொக்கேஷன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சாய் கணேஷ் நகர். அண்ட் அந்த கனெக்டிவிட்டி நீங்கள் மிஸ் பண்ணாலும் அடுத்து நீங்கள் தீபம் ஹாஸ்பிட்டல் அடுத்து ஒரு 100 மீட்டர் போனீங்கன்னாலும் லெஃப்ட் சைடில் ட்ரெண்ட்ஸ் இருக்கும். ட்ரெண்ட்ஸ் வழியாகவும் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். அது இல்லாமல் ஜெயச்சந்திரனுக்கு பக்கத்துலேயே ஆசன் காலேஜ் ரூட் இருக்கும், அந்த வழியாகவும் கனெக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி 3 கனெக்டிவிட்டி இருக்கு. அண்ட் பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை பெரும்பாக்கமும் வித்தின் ஒரு 1.2 கிலோமீட்டர்ஸ்ல பெரும்பாக்கம் கனெக்ட் பண்ற மாதிரி நமக்கு வேஸ் இருக்கு இந்த ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்டோட சைஸஸ் பத்தி சொன்னீங்க, அதோட பிரைசிங் பத்தி சொல்லுங்க. ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலைட், சுப்பீரியர் அண்ட் பின்னாக்கல் 3 வேரியன்ட் இருக்குங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் எலைட் அண்ட் சுப்பீரியரோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 4899 நம்ம செல் பண்ணிட்டு இருக்கோம். பின்னாக்கல் மட்டும் 4099 செல் பண்ணிட்டு இருக்கோம். கம்பேர் பண்ணும்போது மார்க்கெட்ல இந்த லொகேஷன்ல காம்படிட்டரை விட நம்ம ஆல்மோஸ்ட் 30% உடைய பிரைசிங் கம்மியா தான் செல் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ப்ராஜெக்ட்டோட ஹேண்ட் ஓவர் சார். ஓகே, இந்த ப்ராஜெக்ட் ஹேண்ட் ஓவர் கம்மிங் டிசம்பர்ல நம்ம ஹேண்ட் ஓவரிங் பிளான் பண்ணிருக்கோங்க. வித்தின் இன்னும் 10 monthsல ஹேண்ட் ஓவரிங் ஸ்டார்ட் ஆயிடும். ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட், 90% கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட்டட். இமிடியேட்டா மூவ் ஆகுற மாதிரி அபார்ட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்களா? காசா கிராண்ட் ஃபிளாக்ஷிப் பள்ளிக்கரணையில் லொகேட் ஆயிருக்கு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பத்தி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க ஸ்கிரீன்ல இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க.